வணக்கம் நண்பர்களே. இன்னையோட தர்பூசணி போட்டு 51வது நாள் ஆகுது. காய் இப்போ கரெக்டாக என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சில காய்கள் வந்து 1 கிலோ அளவில் 1 கிலோ 2 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது. சில காய்கள் வந்து இப்போ தான் பிஞ்சு விட்டுட்ருக்கு. சில காய்கள் சேதாரமும் ஆயிடுச்சு. சில காய்கள் ப்ராப்பரான ஷேப்பில் இருக்குது. சில காய்கள் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. மாங்காய் வடிவத்திலலாம் காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைபாடு தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பொட்டாசியம் குறைபாடும் இதுக்கு சத்து குறைபாடும் இதுக்கு காரணம்ன்றாங்க. நாங்கள் இந்த காரணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக உரம் மூலமாக ஸ்ப்ரே மூலமாக நாங்கள் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி இந்த கருவாட்டு பொரியை வச்சு இந்த பல ஈக்களை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பல ஈக்கள் தான் இன்னும் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பல ஈக்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். காய்கள் ஷேப்போடு திரும்ப நம்ம கொண்டு வர்றதுக்கு ஏதாவது இயற்கையான வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையான முறையில் வந்து இந்த காய்களை திரும்ப நம்ம ஷேப்பு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம். மற்றபடி மதுரை சுற்று வட்டாரத்தில் இந்த காய்கள் தேவைப்படுறவங்க 60-70 நாட்களில் இந்த காய்களை வந்து தேவைப்படுறவங்க எனக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் தரேன், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.